பகிர்முகத்தில் மனதை கோசரமானது இரண்டு விதமாக இருக்கின்றது. வெளிமுகமாக போகக்கூடிய மனசானது இரண்டு விதமாக செயல்படுகிறது. முதலாவது ஒரு பொருளிலே திரும்புதல், இரண்டாவது மற்றொரு பொருளிலிருந்து ஏகாகிரம் அல்லது அதிலிருந்து விலகுதல். இப்ப ஏற்கனவே சொன்னேன்ல, அதே விஷயம்தான். ஒரு பொருளை திரும்பும் போது இன்னொருல இருந்து விலகுதல், இந்த ரெண்டு விஷயம் நடக்கணும். இன்னொரு பொருள் பகிர்முகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் இல்லாம நீங்க திரும்ப முடியாது. அதனாலதான் அதை அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. இங்க சொல்றாங்க, விஷயம் விளங்க வேண்டும் என்றால் தத்பரதை என்று கூறப்பட்ட வேறு விவகாரங்கள் மனதிலே இருத்தல் வேண்டும். இவ்விதம் பரிச்சின்னங்களான அனாத்மா வஸ்துக்கள்லாம் மனதின் கண்ணுள்ள இரட்டை வியாபாரத்தினால் விளங்குகின்றன. யாதொரு காரணத்தினால் சித்தானவள் அப்பரிச்சின்னமாக இருக்கின்றாலோ அதனாலே அவள் விஷயத்தில் இவ்விதம் இரண்டு வியாபாரங்கள் தேவையில்லை. பரிச்சின்னம் என்றால் வரையறுக்க முடியாது, பரிச்சின்னம் என்றால் வரையறுக்க கூடியது. துண்டு துண்டுகளாக அல்லது வெவ்வேறு விதமான வடிவங்களாக நாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜகத்தை மனம் பார்க்கும்போது அதற்கு இந்த வெவ்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கிறதுனால இதிலிருந்து அது, அதிலிருந்து அதுன்னு தாவிக்கொண்டே போகிறது. ஆனா ஆத்மாவானது இந்த மாதிரி வேறுபாடுகள் இல்லாததுனால, அது ஏகமாக இருக்கிறதுனால, ஆபரிச்சின்னமா இருக்கிறதுனால நீ மனதை திருப்பினா போதும், இன்னொன்னுல போக்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனா வெளிமுகத்துல மனதை திருப்பணும், இன்னொன்றுல நீ மனமானது குவியணும். இது ரெண்டும் நடந்தாதான் அங்க ஃபங்க்ஷன் இருக்கும். உள்பக்கம் திரும்பும் போது மனதை திருப்பினா மட்டுமே போதும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை இங்க சொல்றாங்க. இந்த உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ண முடியும் என்ன சொல்றோம். எப்படி என்றால், நாம் முன்னே வைத்திருக்கும் கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பத்தை சற்று பார்க்க வேண்டும் என்றால் அந்நிய பிரதிபிம்பங்களிலிருந்து திரும்ப வேண்டும், வேறு ஒன்றின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு மிரர் இருக்கு, மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டதுல இருந்து திரும்பி அந்த மிரர்ல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது, மிரர்ல என்ன காட்சிகள் இருக்குன்னு அந்த காட்சி வரக்கூடிய அந்த பிம்பத்தை பார்க்கணும். இப்ப வெளிமுகமா இது நடக்கும். ஆனா அந்தர்முகமா, அதாவது ஆத்மாவை பார்க்கும்போது இந்த மிரர்ல எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. நீ திரும்பினா போதும், அந்த மிரர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எம்டி ஸ்பேஸ் அந்த ஆகாயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா பகிர்முகத்துல ஏதாவது ஒரு பொருள் அதுல இருந்தாதான் அதுல மனசு குவியும். அந்தர்முகத்துல பொறுத்த வரைக்கும் ஆகாசம், அதுல ஆகாசம்னு கண்ணாடி டிஃபால்ட்டா எது வெளியில இருக்க வெளியே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்னொரு பொருள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. நம் முன்னே வைத்திருக்கும் கண்ணாடியினுள் ஒரு பிரதிபிம்பத்தை சற்று பார்க்க வேண்டுமானால் அந்நிய பிரதிபிம்பத்திலிருந்து திருப்ப வேண்டும், வேறு ஒன்றின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் கண்ணாடியில் பிரதிபிம்பித்திருக்கும் ஆகாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் கோரிக்கை நிறைவேற அந்நிய பிரதிபிம்பங்களில் நின்றும் திரும்புதல் மாத்திரமே போதும். இதை இப்படி எடுத்துக்கலாம். மிரரை பார்க்கணும், மிரரை பார்க்குறீங்க அப்படின்னாலே அதுல எம்டி ஸ்பேஸோட ரிஃப்ளெக்ஷன் அதுல இருக்கும். எந்த இமேஜும் வராது, வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்ப மிரரை பார்க்கறது ஒண்ணு, ரெண்டாவது மிரர்ல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அதை பார்க்கறது ஒண்ணு. இப்ப நீங்க வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கீங்க, நீங்க மனதை திருப்புறீங்க, திரும்புதல் என்ற ஒரு நிகழ்வுனாலேயே மிரரை பார்க்கறீங்கனாலேயே அதுல அந்த ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் தானா தெரியுது, திரும்புறதுங்கிறது ஒரு நிகழ்வுனாலேயே. ஆனா இந்த மிரர்ல ஒரு பொருள் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்னா நீங்க திரும்பினது மட்டும் இல்லாம அந்த பொருள் அதுல அந்த மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த பொருளை ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிற ரெண்டு செயல் அங்க நடக்குது. அதை தான் விளக்குறாருங்க. ஆத்மாவை அறிவதற்கு திரும்புதல் மட்டுமே போதும், உள்முகமாக வெளிமுகமாக திரும்புற மனதுக்கு தான் இரண்டு விஷயங்கள் தேவைப்படுகிறது. திருப்பி திருப்பி அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நல்லது.